ஜோதிட வல்லுநரான சின்னசேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள்ட்ட கேட்போம் மேஷ ராசிக்கு. ஐயா சொல்லுங்க, 2025 இந்த 2025 மேசராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு 12ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஃபாரினர்ஸ் போகிறதுக்கு, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, மற்ற விஷயத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதேமாதிரி மெடிக்கல் துறை உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும். அதேமாரியா 3ஆம் இடத்துல குரு பகவான்றதுனால எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது சில பேருக்கு வீடு விற்கல, இல்லை ஏதோ ஒரு நிலம் விற்கல, அதேமாரி உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக விற்றுப்படும். அதேமாரியா அந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பண்ணுறதுனால வக்கரகதியினால அவங்களுக்கு இப்போ ஏதோ இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் அப்படின்னா கூட அவங்க வாங்கலாம். அதேமாரி 5ஆம் இடத்துல கேது போன்றனால அவங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு அவங்க ஏதோ டீல் பண்ணாலும் முறையப்படி அதை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணணும். மூவ் பண்ணலாம் பிரச்சனை, கேஸு, வம்பு வழக்கு ஆகிடும். அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல ராகு பவன்றதுனால லாபஸ்தானம். 11 ராகு வரது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு லாபமாக இருந்தாலும் பெருசாக லாபம் வரும். வேணாம், குறுக்கு வழியில் ஏதாவது போனோன்னா இங்கே சிக்கிக்குவாங்க, மாட்டிவாங்க, அது பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மேசராசிக்காரர். ரைட். மேஷராசிக்காரர்கள் சொத்து விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், மேஷ ராசிக்கு 2025 எப்படி இருக்குது? நிர்வாகத்துறையில் என்றுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதைகளை கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிச்சி அது உங்களுடைய பொருளாதாரத்தில் மட்டுமில்லை, உங்களுடைய குடும்ப முன்னேற்றங்கள், சொந்த பந்தங்கள், நட்பு வட்டத்தில் பல மடங்கு உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நட்புகள் மூலமாக பல மடங்கு ஒரு வளர்ச்சியும் புதிய பொறுப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தலைமையில் கோயில் கும்பாபிஷேகங்கள், அதே நேரத்தில் பொது பணிகள், அதேமாரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது உங்களுக்கு சிக்கல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, பங்காளி சண்டைகள் இந்தமாரி இருந்ததுன்னா இது எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஒரு அமைப்பு ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு புதிய முயற்சி செய்கிறவங்களுக்கு அனைவருக்குமே இந்த டைமில் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. நன்றி. ஒருத்தவங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, பெண்களுக்கு காதல் திருமணம் கை கொடுனாங்க, ஐயா குழந்தையும் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்தது யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். மேஷத்துக்கு இப்போத்துலேருந்தே மெயினாக உடற்பயிற்சி தான் ஃபஸ்ட்டு. எவ்வளோக்கு உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அனுபவிக்க முடியும். மற்றதெல்லாம் அது நடக்கும், இது நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் அதை அனுபவிக்கணும். அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், ஃபிட்டாக வச்சுக்கணும். அடுத்தது பாதத்தில் சின்ன கோளாறு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். தொழில் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக தொழிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடம். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களால் ரொம்ப டென்ஷனாக ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருந்திருப்பீங்க. என்ன பண்ணியிருந்தாலும் வேலையாட்களை திருப்திப்படுத்த முடியாமலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கரெக்டாக டக்குன்னு முடிவெடுப்பீங்க. ஐயோ பாவம்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு முடிவெடுப்பீங்க. புதுசாக ஏற்கனவே ரொம்ப நாட்களாக நண்பர்களோட பேசினே இருந்திருப்பீங்க. 4 வருஷம் 5 வருஷம், சிலர் 10 வருஷம்லாம் பேசியிருப்பாங்க. அவங்கெல்லாம் டக்குன்னு தொழில் ஆரம்பிப்பாங்க தைரியமாக. பல தரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. அதில் பல விதமான சின்ன இடர்கள்லாம் வந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஏற்படும். பூர்வீகத்தில் மற்ற சொத்து பிரச்சனைலாம் இருந்ததெல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதி ஆகிடும். சில நஷ்டம் வரும், ஆனாலும் அதில் லாபம், இந்த காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால லாபம் நிறைய வரும். அடுத்ததாக நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 மேஷராசிக்காரர்கள் படிப்பது கேதுவுடைய 5ஆம் இடத்துக்கு வருவதை மாற்றி கொடுக்கும். மேஷனாவே பிள்ளையார்பட்டி போகணும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிப்பது தான் மேஷம். பிள்ளையார்பட்டி பெரிய அளவுக்கு பலத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும்.
ஆக 2025ஆம் ஆண்டு மேஷத்திற்கு உடற்பயிற்சியில் மட்டும் பார்த்து கொண்டால் மற்ற விஷயம்லாம் சாதகம். ரொம்ப அற்புதமாக வந்து மேஷராசிக்கு திரு செல்வி அவர்கள் சொன்னாங்க. உடல் உபாதைகள் இருக்கும், அதனால் கான்சன்ட்ரேஷன் நிறையா நம்மளுடைய ஹெல்த்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா, மேஷராசிக்கு 2025 பலன். நல்ல தைரியமான மேசராசி அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான ஆண்டு தான். திருமணம் தடைபடக்கூடியவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும், குழந்தை பேர் கிடைக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பேர் அமைப்பும், 5ல் கேது இருக்கிறதுனால குழந்தைகளோட மருத்துவ சார்ந்த படிப்புகள், வக்கீல் சார்ந்த படிப்புகள்லாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதும், நிறைய பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கறதும் நல்லாயிருக்கும். 11ல் ராகு வராரு, நிறைய பேராசைகளை கொடுத்துருவார். உங்களுடைய முதலீடுகள் நிறைய பெருகினாலும் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், ஆன்லைன், பிட்காயின்ஸ் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயத்துக்கு போயிடாமல் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக நீங்கள் வந்து அந்த பொருளை சேமித்து வைக்கணும். அடுத்தது வந்து தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கே கூட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு வரும். அது சின்ன சின்ன மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. நிறைய வந்து முதலீடுகள் பண்ணுறதும், தொழில் முன்னேற்றங்கள் வர்றதும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதிக பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் கிடைக்கிறதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த வெளிநாட்டு முன்னேற்றங்கள் அமைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. மேசராசி அன்பர்கள் வந்து ஒரு சில பாதகங்களான அமைப்பு இருந்தாலும் கூட இந்த நல்ல விஷயங்களை அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணி இதை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. ரைட். நிறையா பாதகங்கள் இல்லாமல் சாதகங்கள் தான் நிறையா மேஷராசிக்கே இருக்குது. முதல் ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்கள தொடர்ந்து அடுத்தபடியாக நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். கின்னஸ் ரெக்கார்டில் ஆரம்பிச்சிங்க, எங்கே எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா? இல்லை, புதுசாக கின்னஸ் ரெக்கார்டே படைக்கலாம், புது யூடியூப் சேனலே ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு மேஷராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் தான். நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அதே சமயம் சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து இதிலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். இன்னொன்று, உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அடையும். ஆயுர்வேதம், நாட்டு வைத்தியம், கை வைத்தியம், பாரம்பரிய வைத்திய முறைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது. அடுத்தவங்களோட பணமாவது உங்கள் கையில் வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட, இல்லைங்க ஒரு 3 மாதம் நீங்கள் வச்சுருங்க, 6 மாதம் நீங்கள் வச்சுருங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், நான் வெளிநாடு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இரவல் நகை வரும். அதை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த அத்தாரிட்டேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நான் சொல்கிறேன் நீ வேலை செய் அப்படின்னீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க மாட்டிப்பாங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு, அரவணைத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும். ஐயா சாமி நீங்கள் டேலண்ட்டு தான், ஐயா சாமி நீங்கள் திறமைசாலி தான், புத்திசாலி தான், உங்கள் ஸ்பீடு பாக்கி இருக்க 12 ராசிக்கும் வரவே வராது. ஆனாலும் பாக்கி இருக்க 11 ராசியும் அரவணைத்து மறப்போம், மன்னிப்போம், ஆதரிப்போம்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு. ஏப்ரல் மே மாதத்தில் சுபகாரியங்களுக்கு ரெடி ஆகிக்கங்க. கிரகப்பிரவேசம், சுப மங்களமான காரியங்கள், பெண் பார்க்கறது, பெண் கொடுக்கறது, வரன் முடிக்கிறது, அடுத்தவங்களோட திருமண பேச்சுக்களை நீங்கள் போய் உட்கார்ற நேரம் டக்குன்னு அது முடியும். அதற்காக உதவி பண்ணி கடன் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பும் மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. க்ஷேத்ராடனங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம். தைரியமாக அந்த செலவை பண்ணுங்கள். இந்த புண்ணிய காரியம் பண்ணுறதுனால நீங்கள் வீண் போக மாட்டீங்க. மந்திராலயத்தில் இருக்க ராகவேந்திரர், ஆதிசங்கரர், ஷீரடியில் இருக்க சாய்பாபா, வள்ளலார், மகான்களோட வழிபாடு மேஷராசி நேயர்களுக்கு நன்மை தரும்.